ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அதுக்கு மேலே ஒரு விஷயம் நம்ம கூட இருக்கிறது கவி. ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன கிரிக்கெட் vlog தான் பார்க்க போகிறோம். சரி ஓகே, பலகலன்னு பேசாமல் லைக் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்புறம் ஆரம்பிச்சிடலாங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கிட் பேக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எத்தனை ஜிப் இருக்குங்க, எத்தனை நேரம் இப்போ இடம் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஜிப் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இந்த பேட்ஸு ஹெல்மெட்ஸு அதெல்லாம் வச்சுக்கலாம். அதான் இந்த செகண்ட் ஜிப்பில் நீங்கள் ஷூஸ் அந்த மாதிரி ஜெர்சி அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஸ்டெம்போட அந்த ஜெர்சிஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, பேட் ஹோல்டர் ஒன்று இருக்குது. இந்த பேட்டை பற்றி ஒன்று சொல்லணும், அதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இன்னும் என் நண்பர் ஒருத்தர் வந்து சொல்லுவார். முதல்ல இதை விட்டுருவோம், அப்புறமேட்டு இதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் இருங்க. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டெம்ப் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு எல்லோ ஸ்டெம்ப்பு. ஆக்சுவலாக இது பிராண்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியல. இது வரைக்குமே ஏதோ ஒரு லோக்கல் பிராண்டு தான் நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் கடையில் தான் எங்கள் ஊரில் இருக்கிறது வாங்கணும், அது நம்ம நண்பர் சொல்லுவார் எல்லாத்தையும். அப்புறம் இது வந்து எரிக் பிராண்டோட ஒரு பேட்ஸ். அப்போல்லாம் வந்து இது நல்லா இருந்துச்சு. இப்போல்லாம் யாரும் அதிகமாக கிரிக்கெட் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, அதான் ஏன்னு தெரியல. சரி, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நெக்ஸ்ட் இதோட ஹோல்டர் இருக்குது, அதை வச்சுருவோம் ஒரு இடத்துல. அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விக்கெட் கீப்பிங் க்ளவ் ஒன்று இருக்குது. இந்த மேஸ் ப்ரோ அப்படின்ற ஒரு பிராண்டோட சூப்பர் எடிஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து அப்புறமேட்டு நான் சொல்கிறேன். இது என்ன இங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இதோட நல்லா இருக்குது. ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்குமே ஒரு 4-5 நாளாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருக்குது இப்போதைக்கு. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குது. விக்கெட் கீப்பிங் மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா. ஓகே, இது வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், அது நல்லா இருக்கு. ஆனால் ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு என்ன? ஓகே, பேட்டிங் க்ளவுஸு ஒரு டிஎஸ்சி பிராண்டோட ஒரு பேட்டிங் க்ளவுஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து வாங்கி வந்து ஒரு 2-3-4-5 மாதம் ஆகும். ஆனால் இது வந்து ஒரு பெரிய கதை இருக்குது இதுக்கு, அப்புறமேட்டு நான் சொல்கிறேன். இது வந்து ரேட் வந்து அப்புறமேட்டு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இது வந்து டிஎஸ்சி பிராண்டோடது, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த விக்கெட் கீப்பிங் பேர் க்ளவுஸ் இன்னொன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஜிப்பு போயிடலாம். இப்போ இந்த ஜிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டு எஸ்எஸோட கார்டு ஒன்று இருக்குது. இது முக்கியம்தான், இதை பற்றி நான் எதுவும் சொல்கிறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆர்ம் பேண்ட் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஜுரி ஒன்று சின்னதாக ஆகிருக்கு, அதனால் இது போட்டு சுற்றிட்டுருக்கேன் நான். சரி, இது ஒரு வாரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்தியா ஜெர்சி ஒன்று இருக்குது, அது அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். இதோ பார்த்தீங்களா, விராட்டோட ஃபேன் நான், அதனால் விராட் தான் போட்டு வச்சுக்கிறேன். சரி, இது வந்து புது ஜெர்சி தான். இது வாங்கி கொஞ்ச நாள் ஆகுது. ஸோ இது ஒரு வாரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ச் என்னோடது இருக்குது, எப்பவுமே இதோட பேகுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா, இதெல்லாம் விட்ருங்க, வேறு இன்னும் இல்லை இப்போதைக்கு. இது வேறு எதுவும் இல்லை. மொத்தம் இந்த பேக் வந்து இந்த www.notout.comலேருந்து இது வாங்கியிருக்கேன். கலெக்ஷன் ஸ்போர்ட்ஸு நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 பக்கம் வரும். அப்புறம் இது ஒரு நாக் எடிஷன். மற்ற எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம நண்பர் சொல்லுவார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கவி. இப்போ வந்து பேட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து எம்ஆர்எஃப் பிராண்டு. எங்கள் சித்தப்பா வாங்கினாரு, பட்டு அதிகமாக இப்போ அவர் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால் இது நாங்கள் தான் வச்சுருக்கிறோம். காய்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி சித்தப்பாலாம் ஜாலியாக விளையாடிருந்தாரு, இப்போ விளையாட முடியறதில்ல. ஸோ இப்போ நாங்கள் மட்டும்தான் இது வச்சுருக்கிறோம். இதை வச்சு நாங்கள் விளையாடுறதில்ல அதிகமாக. பட்டு நம்ம நண்பர் வந்து இதுதான் லக்கின்னு சொல்லுவார். ஸோ இந்த பேட்டு தான் நண்பர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவார். நான் வந்து வேறு பேட் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நம்ம நண்பருக்கு பிடிச்ச பேட். ஸோ இது வந்து வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால், இது ஸ்டெம்பர் பால். இது நாங்கள் எங்கள் லோக்கலில் வீட்டாண்டை விளையாடும் போது ப்ராக்டிஸ் பண்ண வச்சுங்கிறது. ஸோ இது வச்சு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டாண்டை ப்ராக்டிஸ் பண்ணது அதிகமாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் பவுலிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணதில்லை, ஏன்னா வீட்டாண்டனா எங்கேயாவது போய் உடஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பேண்டு. இது வந்து நம்ம நண்பருக்கு வாங்கினது. அவர் அடிக்கடி டைவ் அடிக்கிறது இன்ஜுரி ஆகிடும். ஸோ அவர் காய்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளவுஸை பற்றி பார்க்கலாம். இது வந்து டிஎஸ்சி கம்பெனி க்ளவுஸ்.
இது நாங்கள் எங்கள் லோக்கலில் ப்ரீனிங்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஷாப்னு ஒரு கடை இருக்குது, அங்கே வாங்கினோம். இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 450 ப்ளஸ் ஆகும். பட் நாங்கள் வந்து 500 பக்கம் வாங்கினோம். பட்டு 450 தான் சொல்லப்போனால் இதில் ஒரிஜினல் ரேட்டு. இது வந்து நாங்கள் வாங்கி ஒரு 2-3 மந்த்து தான் ஆகும். பட்டு இதை வச்சு நாங்கள் அதிகமாக இப்போதைக்கு விளையாடுறதில்ல, பட் இனிமேல் விளையாடுவோம். நம்ம வீடியோலேயும் காமிப்போம். அப்புறம் வந்து இப்போ நம்ம நண்பர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. இப்போ நான் ஒரு சில சொல்ல வந்தேன் மறுபடியும். அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த கார்டு பற்றி சொல்ல வந்துருங்க. இது வந்து எஸ்எஸ் பிராண்டோட ஒரு கார்டுன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து இப்போதையே வாங்கியிருக்கோம், நீ தான் வாங்கணும் சொல்லப்போனால். நல்லா இருக்குது, அடிச்செல்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இதை பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பலை. அது இல்லாமல் இது ஒரு நல்ல எஸ்எஸ் பிராண்டு. சரி இது வச்சுவோம், இந்த மாதிரி பேசலாம். நெக்ஸ்ட் வந்து விக்கெட் கீப்பிங் க்ளவுஸ் பார்க்கலாமா? இது பார்க்கலாமா? ஓகே. இந்த ஆர்ம் பேண்ட் வந்து எனக்கு அதிகமாக இன்ஜுரி ஆனால் நான் போட்டிருப்பேன், நண்பர் கூட சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஸ்டெம்பை பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஸ்டெம்ப் வந்து லோக்கலாக நம்ம ஃபீனிங்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஷாப்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். இது வந்து இப்போ வீடியோ இருந்தாலும் அவசரமாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். இவ்வளோ நல்லா இருக்காது என் ஸ்டெம்பெல்லாம், மண்ணாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்புறம் வந்து இந்த ஹோல்டர் வந்து நல்லா தான் இருக்குது. 1 இயராக பக்கம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்டெம்பஸாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி இது கழுவி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ரிப்பாகவே நிற்கும் உங்களுக்கு. இல்லைனா அது அழுக்கு அதிகமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு பிடிங்கன்னு வந்துடும். சரி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் பேட் பக்கம் வருவோம். இந்த பேடு வந்து எரிக் பிராண்டோட ஒரு சூப்பரான பேடு. இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் முன்னெல்லாம் இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை. அது ஏன்னு எனக்கும் தெரியல. இதோட குஷன்ஸ் வந்து நல்லாவே சூப்பராகவே இருக்கும், எரிக் பிராண்டோடது. அது இல்லாமல் இது வந்து நம்ம இந்தியா ஜெர்சி இருக்குது பார்த்தீங்களா, அதோட கலரில் இருக்குது. நான் வாங்கிட்டேன், ஆரஞ்சு அண்ட் ப்ளூவில் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த குஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த எரிக் பிராண்டோடது நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 to 900 வரும், சம்திங் வரும். சரி இது ஒரு வாரம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்கணுன்னா, நம்ம எதை பற்றி பார்க்குறது? நெக்ஸ்ட்டு பேட்டை பற்றி சொல்ல மறந்துட்டோமா? இல்லை சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் க்ளவுஸுங்க. இது வந்து மேஸ் ப்ரோ அப்படின்ற ஒரு பிராண்டோட க்ளவுஸு. சூப்பர் எடிஷன் தான். இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. என்னன்னா இது வந்து ஆன்லைனில் நான் வாங்கலான்னு பிளான் போட்டேன். அதில் நான் போட்டுருந்துச்சு 500 போட்டுருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஸ்போர்ட்ஸ் கடைக்கு போய் கேட்டேன். 400 பக்கம் சொன்னாங்க. ஆர்டர் போட்டேன். சரி அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு மாதிரி ஸ்போர்ட்ஸ் கடைக்கு வந்துட்டு வாங்கிட்டேன். வாங்கிட்டதுக்கப்புறம் இது வந்து நல்லா தான் இருக்குது இப்போ வரைக்குமே. எனக்கு இது வாங்கி ஒரு 1.5 month தான் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. நான் அடித்து யூஸ் பண்ணுறவன் அடிக்கடி அப்படி தான் நான். ஆனால் நல்லா இருக்குது இப்போதைக்கு, எனக்கு நல்லா இருக்குது. இன்னும் என் சைஸ் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குது. ஆனால் நண்பருக்கு சூப்பராக ஃபிட் ஆகுது. அது இல்லாமல் நம்ம நண்பர் வேறு தோனி ஃபேனா, அடிக்கடி விக்கெட் கீப்பர்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக இருக்குது நம்ம நண்பருக்கு. சரி அப்புறம் வந்து இந்த க்ளவுஸ் வந்து நல்லா கிளியர் மாதிரி இருக்காது. என்னடா இவன் அடிக்கடி கேஜிஎஃப் பாய் மாதிரி பேசினுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அது அப்படி தான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிடுச்சு, அவ்வளோதான். சரி இது விட்ருவோம். நெக்ஸ்ட்டு ஜெர்சி பக்கம் வருவோம். இது வந்து இந்தியா ஜெர்சி எல்லாரும் தெரியும். ஸோ இதையும் விட்டுருவோம், தூக்கி கடாசன்னு பார்க்காதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, இதை பற்றி வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. இந்த கார்டெல்லாம் ஒன்றும் பற்றி பேசுகிறது அவ்வளோ இல்லை. ஸோ இதெல்லாம் விட்டுருவோம். அப்புறம் என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு வந்து சம்திங் ஒரு 180 rupees பக்கம் வந்துச்சு நான் ஸ்போர்ட்ஸ் கடையில் வாங்கும்போது. ஆனால் அது வந்து நான் ஆன்லைனில் பார்க்கும்போது 200 பக்கம் காட்டுச்சு, 20 ரூபா கம்மி தான். மறக்காமல் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.